ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கொத்து பரோட்டா செய்யறதுக்கு நான் ஒரு 6 பரோட்டா எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பரோட்டா பார்த்தீங்கன்னா நான் கடையில் வாங்கின பரோட்டா. ஆனால் இதுக்கு சால்னா வந்து நம்ம வீட்டிலே தான் நான் செஞ்சு இந்த கொத்து பரோட்டா ப்ரிப்பரேஷன் பண்ணேன். என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த கொத்து பரோட்டா ரெசிபி எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த கொத்து பரோட்டா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சால்னா ரெடி பண்ணிடலாம். அந்த சால்னாக்கு பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4 போல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிட்டு எண்ணெயில் பட்டை கிராம்பு எதுவும் சேர்க்காமல் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு திட்டமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா தூள் கடையிலேருந்து இந்த பேக்கெட் வாங்கி 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து நல்லா வாசனை வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியில் நம்ம மல்லித்தழையை தூவிட்டிங்கன்னா சால்னா ரெடி ஆகிடும். அந்த சால்னா வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆஃப் ஆனதை நான் பார்க்கல. அதனால் கடைசியில் எடுத்த வீடியோவை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ சால்னா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் ஒரு வாணலி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம விருப்பத்துக்கு நம்ம எவ்வளோ முட்டை வேணால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 பரோட்டாவுக்கு 4 முட்டை மட்டும் சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம முட்டை பொடி மாஸ் செய்வோம் இல்லைங்களா, அதை போல் இதை நல்லா பொடி மாஸ் போல் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணும். முட்டையை நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும்போதே எடுத்துடணும். கொஞ்சம் ஹார்டாக ஆகிடும், கொஞ்சம் நேரம் விட்டாலும் முட்டை வந்து கொஞ்சம் ஹார்டாகிடும் இல்லைங்களா. அதனால் சாஃப்டாக இருக்கும்போதே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்து அந்த வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிற 4 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் நீங்கள் அதிகமாக எவ்வளோ சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் ஒரு 4 வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்குறேன். வெங்காயத்தை நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கி வரும்போது இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா பெருசாக இருக்கிறதால நான் கிள்ளி சேர்க்குறேன். கிள்ளி சேர்த்தாலும் நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணுன்றதாக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தில் சேர்க்குற உப்பு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளிக்கு சேர்த்தே நான் சேர்த்துருக்குறேன். ஏன்னா சால்னாலும் நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் ஒரு 3 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். தக்காளியும் நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ வெங்காயமும் தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா குழவாக வதங்கி வரணும். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் சால்னாவே நல்லா காரமாக இருக்கிறதால இதில் நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி சேர்த்தோம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம முட்டை பொடி மாசை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வெங்காயம் தக்காளியோட மறுபடியும் நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பரோட்டாவை இது உள்ளே சேர்த்துடலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இதை கலந்து விட்டுடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை உள்ளே சேர்த்துடலாம். இதையுமே நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த முட்டை பரோட்டாவோட எல்லாம் நல்லா கலந்து வர்ற போல் நல்லா கலந்து விடணும்.
நம்ம கொத்து பரோட்டா கடையில் வாங்குறதுல இதை போல் வீட்டில் செஞ்சு கொடுத்துறோம். இதனுடைய டேஸ்ட்டு வேறு போல் இருக்கும். அவங்க வந்து சாஸ் எல்லாம் சேர்த்து செய்வாங்க. இது நம்ம எதுவுமே சாஸ் சேர்க்காமல் செய்கிற இந்த பரோட்டா பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 4-5 கரண்டி அளவுக்கு நான் சால்னா சேர்த்துருக்குறேன். தேவையான அளவுக்கு தான் சால்னா சேர்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு பரோட்டா எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த போல் நம்ம சால்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதை போல் கரண்டியாக நல்லா கொத்தி விட்டு நல்லா பரட்டி விடுங்க. இதை போல் கரண்டியாலே நல்லா கொத்தி விடலாம். அடுத்து இதை போல் ஒரு டம்ளர் யூஸ் பண்ணிக்கோங்க. டம்ளர் வச்சு மேலே நல்லா கடையில் செய்கிறப்போ நல்லா கொத்தி விட்டுடலாம். இதை போல் செஞ்சு தரும்போது பிள்ளைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிட்ருவாங்க. வீட்டில் செய்கிற அந்த கொத்து பரோட்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. செய்யறது கொஞ்சம் வேலை தான், ஆனால் சாப்பிட்றது பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. நம்மளே வீட்டில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, என்னோடய ப்ரிப்பரேஷனில் நான் செஞ்சுக்கிறேன் இந்த கொத்து பரோட்டா ரெசிபி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நிறை குறைகளை என்கிட்ட சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் கடைசியில் கொஞ்சம் மல்லித்தழையை தூவி விட்டுட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பிட கொடுத்துட்டேன். பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.